வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு மனப்போராட்டத்தை பத்தினது. நம்ம மனசே நமக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி ஆனதுண்டா? சில எண்ணங்கள், சில உணர்வுகள் நம்மள விட்டு போகாம திரும்ப திரும்ப வந்து நம்மள போட்டு வாட்டி எடுக்கிற மாதிரி எப்பவாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சுவாமி சித்பவானந்தர் இந்த நிலையத்தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம மனசுல தேவையில்லாம உருவாகிற ஒரு மனப்பான்மை. நம்மளோட பல கஷ்டங்களுக்கும் இதுதான் மூல காரணமா இருக்கு. உண்மையில இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ்கள் நம்ம மனசுல உருவாகலாம். ஆனா அதுலயும் ரெண்டு வகை ரொம்பவே தீங்கு விளைவிக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஒன்னு தாழ்வு மனப்பான்மை, இன்னொன்னு உயர்வு மனப்பான்மை. சரி, இப்ப இந்த ரெண்டு மனப்பான்மைக்கும் என்ன வித்தியாசம், இது எப்படி உருவாகுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சொல்லப்போனா இது ரெண்டும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது, ஆனா ரெண்டுமே ஆபத்தானது. இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. தாழ்வு மனப்பான்மை எங்கிருந்து வருது? பெரும்பாலும் வெளியில இருந்துதான். சமூக அடக்குமுறை, ரொம்ப கஷ்டமான வறுமை, இல்ல மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற நெகட்டிவ் கருத்துக்கள் இதனால உருவாகுது. ஆனா உயர்வு மனப்பான்மை அப்படி இல்ல. அது ஒருத்தரால வளர்க்கப்படுது. தன்னோட பரம்பரை, தன்னோட சொத்து, தனக்கு கிடைக்கிற சலுகைகள் இதையெல்லாம் நினைச்சு ஒருத்தர் தனக்குள்ளேயே அதை வளர்த்துக்கிறாரு. இந்த ரெண்டுல சுவாமி சித்பவானந்தர் உயர்வு மனப்பான்மைய பத்தி ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. தாழ்வு மனப்பான்மையை விட இது ஏன் ஒரு பெரிய ஆபத்துன்னு இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க அதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு முயற்சி பண்ணலாம். ஆனா உயர்வு மனப்பான்மையில இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? அது ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தையே மொத்தமா நிறுத்திடுமா? இந்த வரிய கேளுங்க. ஒரு இடி மாதிரி இருக்கு இல்லையா? உயர்வு மனப்பான்மையில் சிக்கியவனுக்கு ஆன்மீக விமோச்சனம் இல்ல. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா அதுக்கப்புறம் ஒருத்தரால புதுசா எதையும் கத்துக்க முடியாது. ஆன்மீகத்துல ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. அப்போ இந்த ரெண்டு மனப்பான்மையிலிருந்தும் தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான ஒரு அருமையான தீர்வையும் இந்த புத்தகம் நமக்கு காட்டுது. அந்த தீர்வு நாம உலகத்தை பார்க்கற பார்வையே மாத்துறதுல தான் இருக்கு. தீர்வுங்கிறது இந்த மனப்பான்மைகளோட நேருக்கு நேரா சண்டை போடுறது கிடையாது. அதுக்கு பதிலா இந்த உலகத்தையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கற விதத்தை மொத்தமா மாத்திக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கான வழி. இதோ பாருங்க, இதுலதான் அந்த மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. நாம பாக்குற இந்த பிரபஞ்சம், இதுல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு நாம நினைக்கிற எல்லா உயிர்களுமே ஒரே ஒரு தெய்வீக சக்தியோட வேற வேற வெளிப்பாடுதான். அந்த ஒரு சக்தி தான் இப்படி பல உருவங்கள்ல விளையாடுதுங்கிறத நாம உணர்றதுதான் தீர்வு. இந்த கருத்து தான் வேதாந்தத்தோட அடிநாதம். இது பல்லாயிரம் வருஷமா நம்ம ஞானிகள் சொல்லிட்டு வர்ற ஒரு மகத்தான உண்மை. எல்லாத்துலயும் அந்த ஒரே இறைவனை காண்பது. சரி, இந்த தெய்வீக பார்வைய நாம வளர்த்துக்கிட்டா அதோட இறுதி விளைவு என்னவா இருக்கும்? அது நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? பதில் ரொம்ப சிம்பிள். எப்போ ஒருத்தர் எல்லாத்துலயும் அதே தெய்வீகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்கிற அந்த பாகுபாட்டுக்கே இடமில்லாம போயிடும். அந்த பார்வையில எல்லாரும் சமம். அப்போ உயர்வு மனப்பான்மையும் சரி, தாழ்வு மனப்பான்மையும் சரி தானாவே மறைஞ்சு போயிடும். இப்படிதான் ஒருத்தர் இந்த எல்லா காம்ப்ளெக்ஸுகளையும் கடந்து மேல வர்றாரு. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ரெண்டு மனப்பான்மைகளும் அப்பப்போ எட்டி பார்க்கும். உங்க மனசுல எந்த மனப்பான்மை உங்களை அதிகமா தொந்தரவு செய்துன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சுய பரிசோதனை தான் நாம விடுதலை அடையறதுக்கான முதல் படியா இருக்கும்.